புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டதற்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கண்டனம் தெரிவித்துள்ளார். டீலர் கமிஷனை மத்திய அரசு ஏற்றுக்கொள்வதுதான் நியாயம் எனவும் அவர் கூறியுள்ளார். தற்போதைய விலை உயர்வை திரும்பப் பெறுவதுடன் ஏற்கனவே உள்ள விலையையும் குறைக்க வேண்டும் என மத்திய அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிகவிலிருந்து அக்கட்சியின் அவைத்தலைவராக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் விலகியுள்ளார். ஆலந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்திற்கு அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் உடல் நிலை சரியில்லாததாலும் மருத்துவர் அறிவுறுத்தியதாலும் இன்று முதல் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆலந்தூர் தொகுதி எம்எல்ஏ பன்ருட்டி ராமச்சந்திரனின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக சட்டப்பேரவை சபாநாயகர் தனபால் அறிவித்துள்ளார். ராஜினாமா தொடர்பாக பன்ருட்டி ராமச்சந்திரன் தம்மை நேரில் சந்தித்து கடிதம் அளித்ததாகவும் தனபால் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்த்து ஆலந்தூர் தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தற்போது வெளிப்படையாக எதுவும் கூற முடியாது என திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய கருணாநிதி, நாடாளுமன்றத்தில் 2G அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதை கண்டித்து திமுக வெளிநடப்பு செய்தது சரியானதே என்றார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து இதுவரை யாரிடமும் தான் பேசவில்லை என்றும் கூறியிருக்கிறார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியை நோக்கி மாதி புயல் மீண்டும் வர வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு 600 கிலோமீட்டர் தொலைவில் மாதி புயல் மையம் கொண்டுள்ளதாகவும் வடக்கு நோக்கி நகரும் அந்த புயல் 12 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் தென்மேற்கு திசையில் திரும்பும் போது தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட மணல் கள்ளபிரான்புரத்தில் உள்ள கிடங்கில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இன்று மாலை 6 மணி வரை நடைபெற்ற இந்த விற்பனை நாளை முதல் காலை 7 மணிக்கே தொடங்கிவிடும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். மாவட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்தில் பதிவு செய்த பின்னர் கிடங்கில் மணலை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் குடியிருப்போர் விவரங்களை வீட்டு உரிமையாளர்கள் தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டது தொடர்பான வழக்கில் சென்னை காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் 4 வாரங்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கறிஞர்கள் புகழேந்தி மற்றும் துரைசெல்வன் ஆகியோர் தொடர்ந்த பொதுநல வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தெலங்கானாவுக்கு எதிரான போராட்டத்தால் கடந்த 2 நாட்களாக முடங்கியிருந்த சென்னை ஆந்திரா இடையிலான பேருந்து போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது. சென்னையிலிருந்து திருப்பதி, காளஹஸ்தி, அனந்தபூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு இயக்கப்படும் 50 பேருந்துகளின் சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. போராட்டம் முடிவுற்றதை அடுத்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கேரள மாநிலம் அட்டப்பாடியில் இருந்து தமிழர்கள் வெளியேற்றப்படுவதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள பிற மாநிலத்தவர்களை வெளியேற்ற தொடங்கினால் நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடெல்லாம் கேள்விக்குறியாகிவிடாதா என்றும் அவர் வினவியுள்ளார். சிங்கப்பூரில் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை தடுப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் வீடு வீடாக சென்று தமிழர்களை கைது செய்வதும் விசாரணை என்ற பெயரில் தமிழர்களை கொடுமைப்படுத்துவதும் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ஆந்திர காங்கிரஸ் எம்பிக்கள் மத்திய அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் அவர்கள் மீது கட்சி சார்பில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் ஸ்ரீல்குமார் ஷிண்டே எச்சரித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெலங்கானா தனி மாநிலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தனி தெலங்கானாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ள தெலுங்கு தேச எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக சமாஜ்வாதி கட்சி எம்பிக்களும் கலந்து கொண்டனர். அரசுக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவளிக்கப் போவதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் தேவகவுடாவை சந்தித்து ஒருங்கிணைந்த ஆந்திராவுக்கு ஆதரவு கோரினார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஆந்திர மாநில பிரிவினைக்கு எதிராக குரல் கொடுக்குமாறு தேவகவுடாவிடம் அவர் கேட்டுக் கொண்டார். டெல்லியில் ஆட்சி அமைப்பது, தெலங்கானா, 2G விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பாரதிய ஜனதாவின் ஆட்சி மன்ற குழு டெல்லியில் இன்று கூடி ஆலோசித்தது. இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராஜ்நாத் சிங், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி, மூத்த தலைவர்கள் LK அத்வானி, வெங்கையா நாயுடு, அனந்த்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
ராஜஸ்தான் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியின் வசுந்தரா ராஜே வரும் 13ஆம் தேதி பதவியேற்கிறார். அம்மாநில ஆளுநர் மார்க்ரெட் ஆல்வாவை இன்று சந்தித்த வசுந்தரா ராஜே புதிய ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். முன்னதாக ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் அக்கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவராக வசுந்தரா ராஜே ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி சமூக சேவகர் அண்ணா ஹசாரே மகாராஷ்டிர மாநிலம் ராலேகான் சித்தியில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளார். மதக்கலவர தடுப்பு மசோதாவை நிறைவேற்ற அக்கறை காட்டும் பிரதமர் மன்மோகன் சிங் ஊழலுக்கு எதிரான லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற மட்டும் தயக்கம் காட்டுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் நாராயணசாமி உறுதியளித்துள்ளார். லோக்பால் மசோதாவை அனைத்துக் கட்சி ஆதரவோடு நிறைவேற்றுவதற்காக மத்திய அரசு காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலங்களவையில் இந்த மசோதாவை நிறைவேற்ற விடாமல் எதிர்க்கட்சிகள் தடுத்ததாகவும் அவர் கூறினார். காவல்துறை வாகனங்களில் சிவப்பு விளக்கிற்கு பதிலாக நீல நிற சுழல் விளக்கை பயன்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசியல் அமைப்பு பதவியில் இருப்பவர்கள், உயரதிகாரிகள் ஆகியோர் மட்டுமே வாகனங்களில் சிவப்பு விளக்குகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருப்பதி அடிவாரத்தில் 30 ஏக்கர் பரப்பளவில் கிரிக்கெட் மைதானம் அமைப்பது குறித்து விளக்கம் அளிக்குமாறு ஆந்திர மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மாநில கிரிக்கெட் வாரியம் மற்றும் வனத்துறைக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகம் கிரிக்கெட் வாரியத்துக்கு 30 ஏக்கர் இடத்தை வழங்கியது ஏன் என விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏவான தர்மேந்திர சிங் கோலி மீது பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் மற்றும் கலவரத்தை தூண்டியதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றியை கொண்டாடும் வகையில் பேரணியாக சென்ற ஆம் ஆத்மி கட்சியினர் தேர்தலில் தோல்வியடைந்த காங்கிரஸைச் சேர்ந்த வீர் சிங் திங்கன் என்பவரின் வீட்டுக்குள் புகுந்து அவரது மனைவியிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது.